Hello and welcome to Shubha's World. இது எங்களோட San Diego tripல இருந்த last day and part 4 or vlog 4 of San Diego. லஞ்ச் வித் அ வியூ அப்படிங்கிறது இதுதான். ஓஷனில் எவ்வளோ பெரிய வார்ஷிப் போயிட்டுருக்கு பாருங்கள். அண்ட் நம்ம இப்போது சாண்டியேகோ டவுன் டவுன் சீபோர்ட் வில்லேஜில் ஒரு பீட்சரியாவில் உட்காந்து பீட்சா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் vlogsல பார்த்த அந்த USS மிட்வே மாதிரி இதுவும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு நினைக்கிறேன். Of course, the pizza was amazing and இந்த ஷாப் கொஞ்சம் பாப்புலர் சீபோர்ட் வில்லேஜில் சாண்டியேகோக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லோடு லெவல் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபெரியோட டாப் டெக்குக்கு போய் செட்டில் ஆகிட்டோம். அங்கே இருக்கிற வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபெரி சாண்டியேகோ டவுன் டவுன்லேருந்து கொரோனாடோ ஐலாண்டுக்கு போகிற ஃபெரி. நம்ம தங்கியிருந்த இந்த ஹில்டன் ஹோட்டலில் இருந்து ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வழியாகவும் பை ரோட் நீங்கள் கொரோனாடோ ஐலாண்டுக்கு போகலாம். ஸோ 2 வேஸ் இருக்குது போகிறதுக்கு. இது என்ன கண்ணு கெட்டின தூரத்தில் தானே இருக்குது, இதுக்கு நம்ம ஸ்விம் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. நான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ சாண்டியேகோ டவுன் டவுன் மாதிரி கொரோனாடோ ஐலாண்டில் இருந்தும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரைவேட் போட்ஸ் இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. Like slow like ride. It is rocking. அதனால தான் முன்னாடி ஸ்லோ பண்ணி பக்கத்தில் ஒரு போட் போன உடனே எப்படி எங்களோட ஃபெரி ராக் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, சாண்டியேகோ டவுன் டவுனோட வியூ ஃப்ரம் த ஃபெரி. கொரோனாடோ ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பேக்ரவுண்டில் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆன த ஹோட்டல் டெல் கொரோனாடோ. அண்ட் இந்த ஹோட்டல் தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்பாட் இந்த ஐலாண்டுக்கு. அண்ட் இந்த ஐலாண்டில் இருந்து சாண்டியேகோ டவுன் டவுன் ஸ்கைலைனோட வியூவும் ஸ்பெக்டாக்குலராக இருக்குது. உள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாப்புலர் ஹோட்டல் தவிர இந்த ஐலாண்டில் வேற என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஷாப்பிங் டைனிங்கான ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதை தவிர பீச்சஸ், செலிப்ரிட்டிஸ் அண்ட் ரொம்ப ரிச் பீப்புள் சில பேர் இருக்காங்க இந்த ஐலாண்ட்லன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இறங்கின இடத்துல இருந்தே அலாங் த வாட்டர்ஸ் இந்த மாதிரி நடந்தே வரக்கூடிய வழி இருக்குது. அதில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். பிகாஸ் இங்கே வேறு எதுவும் அஜெண்டா இல்லை இன்றைக்கி கவர் பண்ண வேண்டியது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் அந்த லாங் பிரிட்ஜ் பை ரோட். நீங்கள் சாண்டியேகோ டவுன் டவுன்லேருந்து கொரோனாடோ ஐலாண்ட் வரணும்னா On this site in 1897 nothing happened அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ எந்த டைமில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த வீடு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற வில்லா ஆர் பங்களாஸ் எல்லாமே பயங்கர ரிச்சாகவும் லாவிஷாகவும் இருந்தது.
அண்ட் ஒன்று ஒரு ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வீடு மாதிரி இன்னொரு வீடு பார்க்க முடியல. இந்த ஃப்ளவருமே பாருங்களேன், இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. த ஹோட்டல் டெல் கொரோனாடோ 1888 ஒரிஜினலாக கட்டப்பட்ட விக்டோரியன் ஸ்டைல் ரிசார்ட். இது ரொம்ப பெரிய ஹோட்டல் அண்ட் இந்த ரிசார்ட் வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து நடந்து சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெருசு. நாங்கள் ஆல்ரெடி நடந்து டயர்ட் ஆகிட்டதால நாங்கள் மெயின்லேண்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டி ஷட்டில் சர்வீஸ் எடுத்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்ருக்கோம். எக்ஸாக்ட்லி அந்த சேம் பிரிட்ஜ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டுருக்கோம். இந்த சைடு ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பட் நான் உட்காந்துருந்த சைடு. பட் ஆன் தி அதர் சைட் நம்ம ஹோட்டல் அண்ட் சாண்டியேகோ டவுன் டவுன் அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பேப்டர் ஹோட்டல் ரூம் அண்ட் அங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேடியம் தெரிஞ்சது இல்லையா, முன்ன ப்ரீவியஸ் விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது பேர் பெட்ரோ பார்க் அண்ட் அது ஒரு பெரிய பாப்புலர் ஸ்டேடியம். இங்கே வந்து கேம் நைட் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. எந்த கேம் யார் விளையாடுறாங்கன்னு தெரியாது, பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பேக்ட் ஸ்டேடியம் மாதிரி தெரிஞ்சுது. எங்கள் வீட்டில் யாரும் பெருசாக கேம் லவர்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. என்ன நடக்குது, யார் விளையாடுறாங்க, எதுவும் எங்களுக்கு தெரியாது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜகஜோதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வியூ தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் அலாங் வித் தேட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த வியூ தான், ஆனால் பார்க்க சலிக்காத ஒரு வியூ. டவுன் டவுன் சாண்டியேகோட நைட் டைம் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, என்னோடய ஃபோனில் வந்து வீடியோவை விட ஃபோட்டோஸ் வந்து வேறு லெவல் அண்ட் பயங்கர கிளாரிட்டியோடு இருக்குது இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில ஃபோட்டோஸ் எஸ்பெஷலி லைட் பத்தாத டைமில் இல்லை இந்த மாதிரி நைட் டைமில் வந்து வீடியோஸில் வந்து நிறையா இன்டர்ஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபோட்டோஸ் வந்து அமேசிங் கிளாரிட்டியோடு இருக்குது. அண்ட் இது எங்களோட லாஸ்ட் நைட் இன் சாண்டியேகோ, அதனால் ஆசை தீர ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஐ டிட். டின்னர் டைம் கேஸ் லேம்ப் டிஸ்ட்ரிக்ட்க்கு போய் டாக்கோஸ் சென்ட்ரோ அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் டாக்கோஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஃபிஷ் டாக்கோஸ் இங்கே ரொம்ப பாப்புலர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது. அவகேடோ அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து கலிஃபோர்னியா பரீட்டோன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலர். சாப்பிட்டுட்டு நடந்து ஹோட்டலுக்கு வரும்போது இந்த ஒரு கடை பார்த்தோம். கடை ஆல்ரெடி க்ளோஸ்ட். ஸோ நாங்கள் உள்ளே போக முடியல. லிட்ரலி வெளியே இருந்து விண்டோ வழியாக பார்த்தோம். இதுதான் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆர்ட் பீசஸ் இருந்தது. ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது, இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து மெட்டலில் வந்து ரியாக்ட் பண்ண வச்சு பண்ணியிருக்காங்களா இல்லை எனாமல் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா பீசஸுமே பயங்கர மல்டி கலர்டாக இருந்துச்சு. ஓகே, அடுத்தது வந்து டெசர்ட்டுக்கு போனோம். அண்ட் இந்த டெசர்ட்டோட சைஸை பார்த்து கண்ணு வைக்காதீங்க. இது வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் என்னோடய ஹஸ்பண்ட் ஈவன் பசங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு தனித்தனியாக வாங்கிக்கிட்டா கூட. ஸோ தட் வாஸ் அவர் லாஸ்ட் நைட் இன் சாண்டியேகோ. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் த ஃபேமஸ் கிஸ்ஸிங் ஸ்டாச்சு பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த யூஎஸ்எஸ் மிட்வேவை பக்கத்தில் பகலில் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க. அண்ட் வி ஆர் லைக் ஹாஃப் அ டே. எங்களோட ஃப்ளைட் வந்து ஈவினிங் தான். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரோல் போனோம். இது கிட்டதான ஹோட்டல் கிட்ட இருந்து. இந்த கிஸ்ஸிங் ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை பற்றி நான் முன்னாடி சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது பேசிக்காக 1945 எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப். அதாவது ஒரு செயிலரும் ஒரு நர்ஸும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபை பேஸ் பண்ணின ஒரு ஸ்டாச்சு இது. இதுக்கு இன்னொரு பேர் அன்கண்டிஷனல் சரண்டர்.
எஸ், இவங்கெல்லாம் இந்த ஸ்பீட் போட் ரைடுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெயின் கோட் மாதிரி வேர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹேட்ஸ், சன்கிளாஸஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுடுங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அநேகமாக வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பீட் போட் ரைட். எல்லாரும் சீட் பெல்ட் வேற போட்டுக்கணுமா, பறந்து வெளியே போயிடாமல் இருக்க. நம்மளுக்கு அந்த த்ரில்லிங் ரைடுக்கு வந்து டைம் இல்லாமல் போச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய டைம். அலாங் த பே நிற்கிற நிறையா போட்ஸில் இந்த ஸ்டார் ஆஃப் இந்தியாவும் ஒன்று. அநேகமாக இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் vlog ஆஃப் சாண்டியாகோவில் பார்த்துருப்பீங்க. இந்த யூஎஸ்எஸ் மிட்வே மாதிரியே இதுவும் இட்ஸ் அன் எக்ஸிபிஷன் இன் இட் செல்ஃப். ஆஃப்கோர்ஸ் அந்த அளவு பெருசு கிடையாது, இது ஒரு சின்ன ஷிப் மாதிரி தான். ஆனால் இதுவும் ஒரு மியூசியம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இது உள்ளே போய் நீங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஆக்டிவ் செயிலிங் ஷிப். அதாவது இப்போவும் இது செயில் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இது மாதிரியே இன்னும் சில பழைய காலத்து போட்ஸ் அண்ட் ஷிப்ஸை வந்து இந்த மேரிடைம் மியூசியமில் வச்சுருக்காங்க. சில போட்ஸை வந்து அழகாக ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி இப்போது ரீயூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு பிளான் பண்ணோம். இதில் பாருங்கள், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. ஏர்போர்ட் ரொம்ப கிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இப்படி பார்க்கும்போது. ஹோட்டல் கிட்ட போகும்போது நம்ம ரேடோ ஷெல் ஆடிட்டோரியமில் ரிஹர்சல் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரிஹர்சல் ஆர் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு வேளை அப்கமிங் ஈவினிங்கானது இல்லை நாளைக்கான கான்சர்ட்காக இருக்கலாம். செம்மையாக இருந்துச்சு அந்த எஃபெக்ட், அந்த ஸ்பீக்கர்ஸோடது இங்கே உட்காந்து கேட்கும்போது. பட் அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. இல்லைனா நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதோட நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்தது வேறு ஒரு நியூ சிட்டியில இருந்து ஒரு பிராண்ட் நியூ vlogோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.